அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்டேருந்து செம்ம அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். மயிலாடுதுறையில் இருக்கார். அந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து மயிலாடுதுறை அப்படின்னு நீங்களே தேட வேணாம், நானே உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டு செம்மையாக வந்து இந்த இதில் எல்லாம் அனுப்பியிருக்காரு. வயல்வெளி சுற்றி வயல்வெளிங்க, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. நல்ல பெரிய கோயிலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தலவாழை இலை போட்டு நல்லா செண்டை மேளம் வச்சு இதெல்லாம் சில சாமியெல்லாம் ஆடி வராங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது நம்ம சுவாமியோட குலதெய்வமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்து ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு அப்படிங்கிறது. அவர் சாமியா இல்லை இப்போ யார் தெரிஞ்சவங்க கூப்பிட்டாங்களா, சொந்தக்காரவங்க கூப்பிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. நம்மளோட சுவாமி வந்து தஞ்சாவூர் தானே, மயிலாடுதுறை பக்கத்தில் தான் இருக்குது. மயிலாடுதுறை போயிருக்காங்க. ஆனால் சுவாமி இப்போ இருக்கிற பிளேஸ் பக்கத்தில் சரியான கோவில் இருக்குங்க. பெரிய கோவில் இருக்குது. ஏன்னா சாமி கும்பிட போனாங்களா என்ன ஏதுன்றது தெரியல. ஏன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அப்டேட் வந்தது என்ன, இலை போட்டு சாப்பாடு, காய்கறி சாப்பாடு, செண்டை மேளம், பயங்கரமான பக்தி ஆட்டம் அந்த மாதிரி வந்ததுனால சுவாமி வந்து அது இப்போ இருக்கிற வேஷ்டி சட்டையில் பார்க்கும்போது பக்கத்தில் கோவில் இருக்குது. சாமி கும்பிட்றதுக்காக போயிருப்பாங்களோ, ஃபேமிலியோடு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அதுதான் இவர் வந்து சூப்பராக வந்து அழகாக என்ஜாய் பண்ணி அதை எடுத்து நமக்கு போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஃபேமிலியோடு தான் போயிருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே போயிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். சரியான சூப்பரான வயல்வெளிங்க. அதில் நடந்து போனாலே அதோட ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வயல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து அதிலே படுத்துக்க கிடப்பேன். நான் அந்த வரப்பு சொல்லுவாங்க, அந்த சுவாமி நடந்து வர்றார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல படுத்துக்கிட்டோன்னா ரெண்டு சைடும் அப்படியே அழகான குளிர்ச்சி. வயலில் வந்து எப்பயுமே தண்ணி தங்கி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல எப்பயுமே சில்னஸாகவே இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இதெல்லாம் காண கிடைக்காத காட்சி. சூப்பரான பிளேஸ். அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம்.